சேலம் தொன் போஸ்கோ அன்பு இல்லம் குழந்தைகள் நலனுக்கான தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. நமது சேலம் தொன் போஸ்கோ அன்பு இல்லம் சமூக சேவை தொண்டு நிறுவனமானது வருங்கால குடிமக்களான குழந்தைகளின் எதிர்கால நலனை கருதி அவர்களின் உரிமைகளை மையப்படுத்தி நடக்கவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. குழந்தைகளுக்கான அனைத்து சட்டங்களிலும் 0 முதல் 18 வரை வயதுக்குட்பட்டோர் அனைவரும் குழந்தைகள் என திருத்தம் செய்து அதை தீவிரமாக நடைமுறைப்படுத்திட வேண்டும். குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 இன்படி 8ஆம் வகுப்பு வரை கட்டாய கல்வி என்று நடைமுறை மாற்றி 12ஆம் வகுப்பு வரை கட்டாய கல்வி என சட்ட திருத்தம் செய்திட வேண்டும். குழந்தை தொழிலாளர் வயது 14 18 மாற்ற வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கின்ற சமத்துவம், சகோதரத்துவம், சமய சார்பின்மை, சமூக நீதி, ஜனநாயகம், பல சமய கல்வி இவை அனைத்தும் கட்டாய பாடமாக வழங்கிட வேண்டும். அங்கன்வாடி மையங்கள் தரம் உயர்த்தப்பட்டு வளர் இளம்பெண்கள், கர்ப்பமுற்ற குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு ஊட்ட உணவு மற்றும் குழந்தை வளர்ப்பு பயிற்சி அளிக்கும் மையங்களாக மாறிட வேண்டும். குழந்தையின் வளர்ச்சியில் முக்கியமாக கருதப்படும் முதல் 1000 நாட்களில் தாய் மற்றும் குழந்தையின் ஆரோக்கியத்தை உறுதி செய்திட வேண்டும். அனைத்து வகை மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் முன்னுரிமை அளித்து நடைமுறையில் உள்ள திட்டங்களில் முழுமையாக செயல்படுத்திட வேண்டும். போக்சோ வழக்குகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு விரைவான நீதியை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பு நீதிமன்றங்களை நிறுவ வேண்டும். அவர்களுக்கு உரிய நேரத்தில் இழப்பீடு வழங்குவதுடன் அதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும். போக்சோ சட்டத்தின் கீழ் விசாரணை அலுவலர்கள், அரசு வழக்கறிஞர்கள், ஆதரவளிக்கும் நபர்கள் ஆகியவரை உடனடியாக நியமிக்க வேண்டும். பள்ளி செல்லா குழந்தைகளை கண்டறிந்து புதிய பொருளாதார வாய்ப்பினை அளித்து அவர்கள் நிரந்தரமாக பள்ளிக் கல்வி பயிலும் வகையில் உறுதி செய்திட வேண்டும். சமுதாயத்தில் பள்ளி மற்றும் கல்வி நிறுவனங்களில் பெண் குழந்தைகளுக்கு விளையாட்டு திறனை ஊக்கப்படுத்தி வேலை வாய்ப்புகளில் அதிக ஒதுக்கீட்டினை உருவாக்கிட வேண்டும். போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருப்பதை முற்றிலும் ஒழித்திட வேண்டும். போதைப் பழக்கத்திற்கு ஆளான குழந்தைகள் கண்டறிந்து உரிய சிகிச்சை வழங்கி மறுவாழ்வுக்கு உடனடி வழிவகை செய்ய வேண்டும். கிராமம், வார்டு, தொகுதி மற்றும் அக்கம் பக்கம் அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு குழுக்கள் செயல்படுவதை உறுதி செய்திட வேண்டும். குழந்தை தொழிலாளர் முறை, குழந்தை திருமணம், பள்ளி இடைநிற்றல், குழந்தை கடத்தல் இல்லாத முன்மாதிரியான குழந்தை நேய ஊராட்சிகளும் நகரப்புறங்களும் அமைக்கப்படுவதை உறுதி செய்திட வேண்டும். ஒவ்வொரு பள்ளியிலும் பள்ளி மேலாண்மை குழுக்கள் அமைக்கப்படுவதையும் சிறப்பாக செயல்படுவதையும் உறுதி செய்திட வேண்டும். அதில் அப்பள்ளியின் குழந்தைகளும் உறுப்பினர்களாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். மாநில வரவு செலவு திட்டத்தில் குறைந்தபட்சம் 6% நிதியினை குழந்தைகளின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்திட வேண்டும். மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, சிறார் நீதி குழுமம், குழந்தை நல குழுமம், சிறார் சிறப்பு காவல் பிரிவு, குழந்தை திருமண தடுப்பு அலுவலர், சைல்டு லைன் உள்ளிட்ட குழந்தை உரிமைகளை உறுதி செய்வதற்கான அமைப்புகள் சிறப்பாக செயலாற்றுவதை உறுதி செய்து பொதுவான நிதி ஆதாரத்தை ஒதுக்கீடுக. பள்ளி வளர்ச்சியில் மாணவர்களின் பங்கு இருப்பினை உறுதி செய்திடும் வகையில் ஒவ்வொரு பள்ளியிலும் பள்ளி மாணவர் பேரவையினை உருவாக்கி அவை ஜனநாயக முறையில் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும்.